ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்மளுடைய டெல்லி கணேஷ் சார் இறந்ததுலேருந்தே அவரை பற்றியான வீட்டில் நிறைய விஷயங்கள்லாம் மர்மமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் அவுட்மே ஆகிட்டுருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் விவரமாக சொல்கிறவாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி கணேஷ் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கும் பணிப்பெண். ஆமாம், வீட்டில் எப்பவுமே அவங்க வீட்டு வேலைக்காக ஒரு பணிப்பெண் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த மாதிரி எப்பயுமே அவரை நான் தான் டேக் கேர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ மாத்திரை கொடுக்கறதுலேருந்து அவருக்கு என்ன பசிச்சா உணவு அளிக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்பயுமே அவருக்கு உணவு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 9 மணி அளவில் அவருக்கு உணவு அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் நைட்டு. ஸோ உணவு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு 2 மணி நேரம் கழித்து மாத்திரை அப்படின்றத கொடுக்கணும். அது அந்த மாத்திரை அப்படின்றத மட்டும் நைட்டு மட்டும் அவங்க ஃபேமிலியிலே கொடுத்துப்பாங்க. ஏன்னா லேட் நைட் ஆகிறதுனால நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ எப்பயும் போல் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 11 மணிக்கு அவங்க மாத்திரை கொடுப்பதுக்காக அவர் எழுப்பியிருக்காங்க. அவர் எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அன்றைக்கி நைட் கூட அவருக்கு உணவு கொடுக்கும்போது நான் அவருடைய கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு தான் இருந்திருந்தார். ரொம்பவே சந்தோஷமாக நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துருமா வேலைக்கு, லேட் பண்ணிடாத அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். எனக்கு பசங்க இருக்காங்க. ஸோ அந்த பசங்களோட ஹெல்த்லாம் எப்படி இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, எல்லாம் எப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஓகேவா, எல்லாமே விவரமாக விசாரிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு நாளைக்கு வேலைக்கு வாமான்னு சொல்லிட்டு வந்தார். நானும் எப்பயும் போல் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் காலையில் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஷாக்கிங்காக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல மனுஷங்க. கிட்டத்தட்ட எதனா ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா உடனே எது எதுவுமே பார்க்காம காசு அள்ளி கொடுத்துருவார். எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் முதல் கொண்டு அவர் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பொங்கல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா போனஸ் அப்படின்றத எடுத்து கொடுத்துருவார். ட்ரெஸ்ஸை அவரே எடுத்து கொடுத்துருவார். ஸோ எந்த ஒரு எங்களுக்காக எதையுமே நிறுத்த மாட்டார். ஸோ எங்களை ஒரு பணிப்பெண் மாதிரியுமே ட்ரீட் பண்ண மாட்டார். அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஒருத்த ஆளாக தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். அவர் ஒரு பெரிய ஒரு படத்தில் நடித்தவர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கவனிக்கவே மாட்டார். ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஸோ அந்த அளவில் இறந்துட்டாருன்னும் போது எனக்கு ரொம்பவே எங்கள் அப்பா இறந்துட்ட மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் ரீசெண்டாக நிறைய படங்கள் நடித்ததே கிடையாது. இப்போ கூலி படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது யூடியூபர் மதன் கோரி கூட அவங்க இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 திரைப்படம் கிட்டத்தட்ட என் வாழ்க்கையை மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெற்றியால் மாற்றிருச்சா அப்படின்னா இல்லைங்க, படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ யாருமே அந்த படத்தை கொண்டாடவே இல்லை. ரொம்ப தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த படத்தில் நடித்த எனக்கு கேரக்டரையுமே நிறைய பேர் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த படம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. எல்லாருமே அந்த கேரக்டர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க, ஜனனி ஜனனி அப்படின்னு சொல்லி. ஸோ அட பாவீங்களா, இவ்வளோ நாளாக எங்கேயா இருந்தீங்க, அப்போயே அந்த படத்தை தூக்கி கொண்டாடிட்டு இருந்தீங்க, அந்த படத்தை நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா நான் என் லைஃப்பில் நான் என்ன கரியரில் எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு தோணும். பட் இருந்தாலும் ஓகே, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.